உதயம் சவுத் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு செந்தில்வேல் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் இந்த ஸ்ரீ திட்டத்துல தமிழ்நாடு இணையாததுனால தமிழ்நாட்டுக்கு நிதி தர முடியாது அப்படிங்கறத திட்டவட்டமா மறுக்கிறாரு. ஒரு ஆணவத்தோட கொடுக்க முடியாது அப்படின்னே மறுக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த? நீங்களே கேள்வியில சொன்ன மாதிரி இது ஒரு ஆணவ போக்கு. இது இன்று நேற்றல்ல, தொடர்ந்து ஒன்றியத்தில் ஆட்சியில் இருப்பவர்கள் ஒவ்வொரு மாநிலங்களையும் அவங்க ஏதோ அவர்களுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்ததை போலவே அவர்கள் அணுகுவது அப்படிங்கிறது காலங்காலமாக நடந்து வரக்கூடிய ஒன்று. அதிலிருந்து காங்கிரஸ் தற்போது படிப்பினையை கற்றுக்கொண்டு திருந்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா காங்கிரசும் இதற்கு முன்பு இந்த தவறை செய்த காலம் உண்டு. அதை நம்ம விருப்பு வெறுப்பின்றி ஒத்துக்கொண்டுதான் ஆகணும். ஆனால் இன்றைக்கு ராகுல் காந்தி உள்ளிட்டவர்கள் ஜனநாயகத்தை மீது நம்பிக்கை கொண்டு பாரிய அளவுல இன்றைக்கு அவங்க மாநில சுயாட்சி குறித்து மாநிலங்களுக்கான உரிமைகளை குறித்து எல்லாம் பேச தொடங்கி இருக்கிறார்கள். மகிழ்ச்சி. ஆனால் எந்த இடத்துல காங்கிரஸ் சாதனை குறைஞ்சபட்சம் நம்ம எதிர்பார்க்க முடியும். அவருக்கு அந்த ஜனநாயகம் உண்டு. தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அவர்கள் இன்னைக்கு ஒரு ஜனநாயகத்துக்கு மதிப்பளிக்கக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது பெரிய வரவேற்கத்தக்க ஒன்று. ஆனால் பாஜக ஒருபோதும் அப்படி வராது. அவர்களால் வர இயலவும் செய்யாது. அவங்க ஒரு ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மதம், ஒரே கடவுள், ஒரே உணவு முறை, ஒரே கல்வி என்று எல்லாவற்றையும் ஒரே விதமாக மாற்ற துடிக்கிறார்கள். நம்ம யூனிட்டியா இருக்கலாம். யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கறதா நம்முடைய பெருமை. ஆனா யூனிஃபார்மிட்டி அப்படிங்கிறது ஆபத்து. நான் போடுற அதே உடையை நீங்கள் அணியணும், அல்லது நான் சாப்பிடுற அதே சாப்பாட்டை தான் இன்னொருத்தர் சாப்பிடணும் என்று சொல்வது அப்படிங்கிறது யூனிட்டி வேறு, யூனிஃபார்மிட்டி வேறு அப்படிங்கிறது. ஒற்றுமை என்பது வேறு, ஒன்றுபட்டு இருப்பது என்பது வேறு, ஒரே மாதிரி இருப்பது என்பது வேறு. ஒரே மாதிரி இருக்கணுங்கிற கட்டாயமே இல்லை. இவங்க எல்லாவற்றையும் ஒரே மாதிரி ஆக்க துடிக்கிறார்கள். கல்வியில் காவிச்சாயம் பூச எத்தனிக்கிறார்கள். நீங்க முழுக்க முழுக்க சமஸ்கிருதமயமாக்கக்கூடிய பெரும் சதி திட்டம் இதற்குள் ஒளிந்திருக்கிறது. இதற்கெல்லாம் அவங்க இதற்கெல்லாம் எதிர்ப்பு எப்பொழுதும் போல தமிழ்நாட்டிலிருந்து தான் வருகிறது. தமிழ்நாட்டிலிருந்து அவ்வாறு எதிர்ப்பு வருகின்ற பொழுது அவங்க நிதியை காரணம் காட்டி மிரட்டுவது போன்ற ஒரு தொனிக்கு செல்கிறார்கள். இது இந்திய கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது, அபாயகரமான போக்கு. பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லும் பொழுது அதாவது 3 மொழிகள் படிக்கிறதுல இருந்து மாணவர்களை ஏன் தடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? யாரையும் தடுக்கல. எனக்கு விரும்பிய மொழியை நான் படிக்க தயார். 3 மொழி இல்ல, 30 மொழி கூட படித்துக் கொள்ளலாம். ஒரு விஷயமே இல்ல. நான் கேட்கிற மொழியை நீ கத்துக்கொடு. தயாரா? நீங்க தமிழ்நாட்டுல ஒரு குழந்தை போஜ்பூரி படிக்க வேண்டும் என்று விரும்பினால் ஒன்றிய அரசு போஜ்பூரிக்கு ஆசிரியர்கள் நியமிக்குமா? மராட்டி பயில வேண்டும் என்று சொன்னால் நீங்க ஆசிரியர் நியமித்திருக்கீங்களா? குஜராத்தி படிக்கணும். நான் பிரெஞ்சு கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இங்க பிரெஞ்சு கத்துக்கொள்ளக்கூடிய குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு பிரெஞ்சு கிளாஸஸ் நிறைய இருக்குது. கொரியன் கிளாஸஸ் நிறைய ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப ஜப்பானிய மொழியை கற்றுக்கொள்வதற்கு பெரும் ஆர்வம் இளைஞரிடையே வந்திருக்கிறது, நம்ம பார்த்துருக்கிறோம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா கொரியனோ பிரெஞ்சோ ஜாப்பனீஸோ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினால் நீங்க கற்றுக் கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்களே என்ன சொல்றீங்கன்னா இந்திய மொழிகளில் ஏதேனும் ஒன்றுங்கிற ஒரு இடத்துக்கு வரீங்க. சரி, அந்த இந்திய மொழிகளில் ஏதேனும் ஒன்று என்று சொன்னால் நான் வங்கம் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். வங்க மொழியை அறிந்து கொள்ள எனக்கு விருப்பம். காஷ்மீரி மொழியை அறிந்து கொள்ள ஒரு குழந்தை விரும்புகிறது. காஷ்மீரி மொழியை கற்றுக் கொடுப்பீர்களா? அப்ப இது யாரை ஏமாற்றுவதற்கு? அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு இருக்கணும் அந்த குழந்தை. அதாவது ஒரு 2 குழந்தை ஒண்ணு கேட்குதுங்கிறதுக்காக நாங்க சொல்ல மாட்டோம். ஒரு கிளாஸ்ல பெருவாரியாக என்ன குழந்தைங்க எதை கேட்கோ அதைத்தான் கொடுப்போம். இந்த பெரும்பான்மைவாதமே பெரிய ஆபத்து தானே. ஆமா. அப்ப பெருவாரியான குழந்தை என்ன கேட்கும் அப்படின்னா நீங்க என்னவா செய்ய சொல்றீங்க? உனக்கு ஹிந்தி. ஏன்னா நீங்க ஹிந்திக்கு மட்டும்தான் ஆசிரியர்களை நியமனம் செய்திருக்கிறீர்கள். அதனால இந்த 3வது மொழியை கற்றுக்கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படிலாம் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. தமிழ்நாட்டுக்கு நீங்க வகுப்பே எடுக்க வேண்டாம். அது அண்ணாமலை மாதிரியான ஒரு என்ன சொல்றது, ஒரு பொய் பேசக்கூடிய ஒரு மனிதரை உலகத்துல யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. தனக்கு ஹிந்தியே தெரியாது என்றார். அதன் பிறகு ஹிந்தியில் அழகாக உரையாடிய காட்சியை நம்ம ஊடகத்துல பார்த்தோம். அல்ல, அவர் முன்னுக்கு பின் முரணாக மாற்றி மாற்றி பேசக்கூடியவர். நீங்க மகாபலிபுரம் போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஊசி பாசி இதெல்லாம் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், பழங்குடி மலைவாழ் பழங்குடியினர் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பல்வேறு பகுதியிலிருந்து அவங்க மைக்ரேட் ஆகி வந்தவங்களா சொல்றாங்க. ஏதோ ஒன்று அவர்கள் ஒரு பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படி வச்சுக்கோங்க. அவங்க அவர்களுக்கு என்று அவர்கள் பேசக்கூடிய மொழிக்கு எழுத்து வடிவம் கிடையாது. அவர்களுக்குள் பேசக்கூடிய மொழிக்கு எழுத்து வடிவம் கிடையாது. அது வெறும் பேச்சு வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மொழி. அது மராட்டியத்திலிருந்து
அவங்க மைக்ரேட் ஆகி வருகின்ற பொழுது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய சொற்றொடர்களை எடுத்து பேச தொடங்கிய மொழின்னு சொல்றாங்க. ஆனா அவர்கள் பள்ளிக்கூடம் போவதில்லை, பெரிய அளவுல இப்போ அரசு நிறைய அவங்களுக்கும் செய்யறாங்க திட்டங்கள். அதையும் தாண்டி அவங்க பெரிய அளவுல படிப்பறிவு இல்லாதவர்களாக இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள், நீங்க மகாபலிபுரத்துல வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பிரெஞ்சுக்காரன்ட்ட பேசுறான், பிரிட்டிஷ்காரன்ட்ட பேசுறான், அவ்வளவு ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசுறான், ஹிந்தி பேசுறான். நீங்க வந்து இங்கிருந்து மகாராஷ்டிரா போய் தான் பாம்பேக்கு போய் அல்லது மும்பைக்கு போய் வேலைக்கு சேர்ந்தா தான் ஹிந்தி படிக்க முடியும்லாம் இல்ல. நீங்க கன்னியாகுமரிக்கு வாங்க, நான் காட்டுறேன். கன்னியாகுமரி கடற்கரையை சுற்றி கடை வைத்திருக்கக்கூடிய தொழிலாளர்கள் ஹிந்திக்காரர்களோடு பேசி உரையாடி ஹிந்தி அழகா பேசுவாங்க. நீங்க கன்னியாகுமரி மாவட்ட பார்டர்ல இருக்கிறவங்களுக்கு மலையாளம் நல்லா தெரியும், கோயம்புத்தூர் பார்டர்ல இருக்கிறவங்களுக்கு மலையாளம் நல்லா தெரியும். கிருஷ்ணகிரியை தாண்டிங்கன்னா அவங்க வந்து கன்னடம் பேசுவாங்க. இந்த பக்கம் வந்து நீங்க இப்படி போனீங்கன்னா நம்ம திருத்தணியை தாண்டிட்டீங்கன்னா தெலுங்கு அழகா பேசுவாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான். அவங்களாம் எப்படி படிச்சுக்கிறாங்க? இதெல்லாம் யாரு வந்து இது என்ன, இது பித்தலாட்ட வேலை? ஒரு லாரி ஓட்டக்கூடிய ஒரு தொழிலாளி அவர் பல்கலைக்கழகங்களுக்கோ சென்று பட்டம்லாம் வாங்கியிருக்க மாட்டார். ஆனா அவர் பல மாநிலங்களுக்கு லாரி ஓட்டக்கூடியவரா இருப்பார். அவருக்கு 3-4 மொழிகள் தெரியும். ஜெயலலிதா அவர்களுக்கு பல மொழிகள் தெரியுமாங்க. ஜெயலலிதா வந்து பட்டப்படிப்பே முடிக்காதவர், கான்வென்ட்டோட பள்ளி படிப்போட முடிச்சுட்டு வந்தவர், பள்ளி படிப்பை கூட நிறைவு செய்யாதவர். எப்படி அவருக்கு அத்தனை மொழி தெரிஞ்சது? எப்படி தெரிஞ்சது? சினிமா நடிகர்கள் பல பேர் பல மொழியை பேசுறாங்க. கமலஹாசனுக்கு பல மொழிகள் தெரியும். கமலஹாசன் எப்படி கற்றுக்கொண்டார்? அவரும் பள்ளிக்கூட படிப்பை கூட முடிக்காதவர். அப்ப முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, கல்விக்கும் அறிவுக்கும் தொடர்பு இல்லை ஒன்று. இன்னொன்று, பள்ளிக்கூடத்தில் நீங்க சொல்லிக் கொடுக்கறதுனாலதான் அந்த மொழியை கற்றுக்கொள்வார்கள் என்று சொல்வது அபத்தம். நீங்க வந்து அவங்க நான் வந்து கடந்த ஆண்டு லண்டன் போயிருந்தேன். லண்டன்ல ஒரு டாக்ஸி ஓட்டக்கூடிய ஒரு சகோதரர், எங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அங்க போய் செட்டில் ஆயிட்டார். அவர் வந்து கல்லூரிக்கெல்லாம் போல, பள்ளி படிப்பை கூட நிறைவு செய்யல, ஹையர் செகண்டரி கூட நிறைவு செய்யல. ஏதோ ஒரு வேலைக்கு அப்படியே போனவர், அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு, டாக்ஸி ஓட்டுறாரு. பிரிட்டிஷ்காரர்களோடு அங்க இருக்கக்கூடிய லண்டன் வாசிகளோடு அவங்க பேசுற இங்கிலீஷ் நமக்கு டக்குனு இங்கேருந்து போனவங்களுக்கு புரியாது, அந்த உச்சரிப்பு ஃப்ளூயன்சி எல்லாம். அவர் அவ்வளவு தெளிவா பேசுறாரு, டாக்ஸி ஓட்டுறாரு. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் அப்ப அந்த டாக்ஸில பயணிப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர் ஓலா ஊபர் மாதிரி அங்கங்க ஏத்தி இறக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நாளைக்கு பல கஸ்டமர்ஸ் வருவாங்க, அத்தனை பேரோடும் உரையாடுகிறார் அவ்வளவு ஃப்ளூயண்டா. அவர் பள்ளி படிப்பே முடிக்காதவர், எப்படி எவ்வளவு அழகாக ஆங்கிலம் பேச முடிஞ்சது? நீங்க யாரை இன்னும் எத்தனை நாளைக்கு ஏமாத்த போறீங்க இல்லையா? சரி, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட மாநிலங்களுடைய டேட்டா என்ன, எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது? இதெல்லாம் முற்று முழுவதுமாக மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வேலை. இது வந்து ஏற்கத்தக்கதல்ல. அதனால அண்ணாமலை சொல்றதெல்லாம் ஏற்க முடியாது. அண்ணாமலை தான் சொல்றாரு, திமுக காரங்க நிறைய ஸ்கூல்ல வந்து தமிழே சொல்லி கொடுக்கறது இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. தமிழ்நாட்டுல தனியார் பள்ளிகளிலும் சிபிஎஸ்இல தமிழ் கட்டாயம். அண்ணாமலைக்கு அறிவு சுத்தமா வளரவே மாட்டேங்குது, அதான் பிரச்சனை. நடத்தக்கூடிய பள்ளிகள் சொல்றாங்க. இல்ல திமுக மட்டும் இல்லைங்க, அதிமுக, காங்கிரஸ், பாஜக எல்லாரும் நடத்துறாங்க. பாஜக காரங்க கல்வி கூடமே நடத்தலையா? அரசை நோக்கி ஒரு கேள்வி கேட்டால் நீங்க வந்து அதை எங்க திருப்புறீங்க இல்லையா? நான் வந்து அரசு எல்லோருக்குமானது, அதானே? எல்லோருக்குமானதான அரசு. அந்த அரசுகிட்ட ஒரு கேள்வி கேட்கிறோம். என்ன கேள்வி கேட்கிறோம்? நீ எனக்கு தர வேண்டிய ஃபண்டை ஏன் தரலன்னு கேட்கிறோம். எனக்கு தர வேண்டிய நிதியை ஏன் தரல, இதான கேள்வி. இந்த கேள்விக்கு திமுக காரங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் நடத்துறாங்கிறது பொருத்தமான பதிலா? இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக காரணம் தான் வரி கட்டுறான் ஒன்றிய அரசுக்கு, அவனுக்கும் சேர்த்து தானே கேட்கிறோம். இது என்ன மாதிரியான வாதம்? இது அபத்தமான வாதம் இல்லையா? முட்டாள்தனமான வாதம் இல்லையா? நீங்க எதையா கொண்டு வந்து எதோடய முடிச்சு போடுறது. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள் இருக்குல்ல, அங்க உள்ளபடியே மும்மொழி கொள்கை இருக்கா? இப்போ உத்தரப்பிரதேசல மும்மொழி கொள்கைங்க ஏத்துக்கிட்டாங்கல்ல. நீங்க சொல்லுங்களேன், அங்க என்ன லாங்குவேஜ் எல்லாம் கத்து கொடுப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஹிந்தி, செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இருக்கும். இங்கிலீஷ்னு கூட வச்சுக்கோங்க, அதே சொல்லி கொடுக்கறது இல்ல, வச்சுக்கோங்க. தேர்ட் லாங்குவேஜ் அங்க என்ன கத்து கொடுப்பாங்க? குஜராத்ல தேர்ட் லாங்குவேஜ் எது? மத்திய பிரதேச தேர்ட் லாங்குவேஜ் எது? யாரை ஏமாத்துறீங்க? பீகார்ல தேர்ட் லாங்குவேஜா நீங்க எதை சொல்லி கொடுப்பீங்க? அப்ப மும்மொழி கொள்கை என்ற பெயரில்
மற்ற மாநிலங்களில் ஒரு மொழி கொள்கை தான், இருமொழி கொள்கை கூட கிடையாது, ஒரே மொழி தான், ஹிந்தி மட்டும்தான். அதை இங்க கொண்டு வந்து எங்க தலை என்ன பிரச்சனைனா, அவனுக்கு இங்கிலீஷ் வராது, ரைட்டா? அவனால ஆங்கிலத்தில் உரையாட முடியாது. அவனுக்கு எந்த மொழியில் உரையாட முடிகிறதோ அந்த மொழியை என்கிட்ட சொல்லி நீ எப்படியாவது படின்னு என் தலையில கட்டுற. நான் உன்கிட்ட வேலை தேடி வரேன்னா நீ என்கிட்ட வேலை தேடி வரியா? தமிழ்நாட்டுக்கு நீ தானே வேலை தேடி வர. நீ வந்து என் மொழியை படி. நீ ஓசூர்ல தந்தி தொலைக்காட்சியில ஒரு அழகான செய்தி தொகுப்பு, ஓசூர் அரசு பள்ளியில் பீகாரை சேர்ந்த குழந்தைகள் அழகா படிக்கிறாங்க, தமிழ் வழியில் படிக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, பீகாரில் நான் பள்ளிக்கூடத்தையே பார்த்ததில்லை, எங்க அப்பா இப்பதான் அந்த ஊருக்கு வேலைக்கு தேடி வந்தாரு, வந்து இப்பதான் வந்து நான் பள்ளிக்கூடத்தை கண்ணில் பாக்கிங்க. அந்த குழந்தை இங்க காலையிலே சாப்பாடு போட்டுறாங்க, மத்தியானம் சாப்பாடு போடுறாங்க, முட்டை தர்றாங்க, நல்லா எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, எனக்கு நல்லா இருக்குதுன்னு ஒரு குழந்தை சொல்லுது. நீங்க என்ன இவ்வளவு இன்னும் எத்தனை நாளைக்கு வந்து எங்களை ஏமாத்த போறீங்க? உத்தரப்பிரதேசத்துல குழந்தைங்க சப்பாத்திக்கு வெறும் உப்பு வச்சு தொட்டு சாப்பிட்டாங்க. நம்ம அந்த வீடியோ பார்த்தோம், வெறும் உப்பை தொட்டு சாப்பிட்டுச்சுங்க குழந்தைங்க சப்பாத்திக்கு. தமிழ்நாடு அப்படியா இருக்குது? நான் பேசிக்கா என்ன சொல்றேன், ரைட் ஆர் ராங், ஒரு விஷயத்த செய்யறதுல ஒரு சமூகத்துக்கு பயன் இருக்கணும்ல. எனக்கு ஹிந்தி கற்றுக்கொள்வதால் என்ன பயன்னு மட்டும் சொல்ல சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு சொல்ல சொல்லுங்க, வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்ப ஏன் ஹிந்தி தெரிஞ்சவங்களாம் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரான்? பதில் இல்லை. ஹிந்தியில் கற்றுக்கொண்டால் நிறைய இலக்கியங்களை உங்களால் அறிந்து கொள்ள முடியும், நிறைய ஏராளமான இலக்கிய செழுமை நிறைந்த ஒரு மொழி. அப்படியா? இல்லவே இல்லை. மிகச் சமீப காலத்தில் செயற்கையாக உருவாக்கப்பட்ட மொழி தமிழ். அப்படியா? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த மொழி. நீங்க எங்களுடைய இலக்கண சிறப்பு என்ன, எங்களுடைய இலக்கிய சிறப்பு என்ன? இலக்கண நூல் இருக்கக்கூடிய ஒரே மொழி தமிழ், தொல்காப்பியம். எங்களை மாதிரி நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏற்றும், கலியோடு அகம்புறம் என்று, இத்திரத்த எட்டு தொகை என்று எங்களுக்கு இருக்கக்கூடிய சங்க இலக்கியம் உங்களுக்கு என்ன இருக்குது? அப்ப அதுவும் இல்லை, இலக்கிய செழுமை இல்லை. படிச்சா வேலை கிடைக்குமா? அதுவும் கிடைக்காது. நான் எதுக்காக அதை படிக்கணும்னு ஒண்ணு இருக்கலாங்க. எங்க ஊருக்கு பானிபூரி விற்க வரக்கூடிய கம்ஃபர்டபுளுக்காக நான் படிக்க முடியுமா? என்ன வம்பா போச்சு? இல்ல, எதுக்கெடுத்தாலும் ஒரு இந்தி, எதுக்கெடுத்தாலும் இந்தி எதிர்ப்பு, இந்தி தெரியாது போடா, அல்லது இந்தியை எதிர்த்து தொடர்ச்சியாக குரல்கள் எழுதுறதுனால அது எப்படின்னா தமிழ்நாட வந்து நாளைக்கு இந்தியை எதிர்க்கக்கூடிய மாநிலமா மட்டும் இல்லாம இந்தினாலே ஒரு வெறுக்கக்கூடிய மாநிலமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட மாட்டாங்களா வட இந்தியாவுல? எந்த மொழியும் யாரும் வெறுக்கலங்க, தமிழ்நாடு யாரையுமே வெறுக்காது. நீ வந்து எதையும் திணிக்காதேங்கிறோம். நான் என்ன சொல்றேன், அண்ணாமலை நான் வெஜிடேரியன் சாப்பிடுவார். அண்ணாமலை வீட்டுக்கு நிர்மலா சீதாராமன் நாளைக்கு வருகிறார். நிர்மலா சீதாராமனுக்கு நல்ல கறி, மீன், கருவாட்டு குழம்பு, மட்டன் சுக்கா, கோழி குருமா, நாட்டுக்கோழி பிச்சு போட்டு இதெல்லாம் நண்டு பொரிச்சு வச்சுட்டாங்கன்னு வைங்க, சாப்பிடுவாங்களா? என்ன லாஜிக் இது? அப்ப நிர்மலா சீதாராமன் புலால் உணவு உண்ண மாட்டார் அப்படின்னு வைத்துக் கொண்டால், அவருக்கு என்ன உண்டோ அதை கொடுக்கறதா அவருக்கான உரிமையை மதிக்கிறது. அதெல்லாம் கிடையாது, நான் சொல்றதுதான் நீ கேட்கணும் அப்படின்னா அது எப்படி? அதே மாதிரியான மொழியும் எனக்கு என்னங்கிறத நான் டிசைட் பண்றேன். ஹூ ஆர் யூ? நீங்க யாரு? இன்னைக்கு மற்ற மாநிலங்கள் எல்லாம் இப்பொழுது விழித்துக் கொண்டு கத்த தொடங்கி இருக்கின்றன. கர்நாடகால வந்துருச்சே ஹிந்தி எதிர்ப்பு, ஏன் வருது? அல்ல, எதற்கெடுத்தாலும் அப்படி சொல்றதுலாம் இல்லைங்க, சும்மா ஏதாவது சொல்லுவாங்க. தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது, அந்த வளர்ச்சியை கெடுப்பதற்கான சதி நடக்கிறது, அவ்வளவு. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார்.